நிழலாய் வந்தாய் அப்படிங்கிற டைட்டிலில் நாம் ஃபைனல் எபிசோட் பார்க்குறோம். பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுடைய அன்பை அவங்க ரியலைஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பிஃபோராக பார்த்தது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்படியே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 மந்த் போச்சு. அப்பப்போ சின்ன சின்ன ரொமான்ஸ், சின்ன சின்ன ஃபைட்டு அவங்களுக்குள்ள. லவர்ஸுக்குள்ளே ஃபைட் வந்தால் பிரச்சனை இல்லை, வரலன்னா தான் பிரச்சனை. ஸோ இவங்களுக்குள்ள ஃபைட்ஸ் இருக்கும், ரொமான்டிக் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ ஆஃப்டர் 1 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கீழே மீன் அவங்க காலனியில் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த காலனியில் அவங்களுக்கு நியர்பை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கூட பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் வரும், பக்கத்து வீட்டுக்காரங்க. ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஃபங்க்ஷன்ஸுக்கு இவங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு இவங்க வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் ரிச்சுவலாக ரெடி பண்ணியிருப்பாங்க பர்த்டே ஃபங்க்ஷன்ஸை. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அணு இருந்துட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஒரு டாப் அண்டு லெகின் போட்டு கிளம்பிடுவாங்க. அந்த ஸ்ரீக்கும் டிப்டாப்பாக ஒரு ட்ரெஸ் கொடுத்து கிளம்பிடுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிளம்பிட்டிங்களா அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. அணு இருந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படிம்பாங்க. ஆல்ரெடி சொல்லி 5 மினிட்ஸ் ஆச்சு, நாங்கள் 2 பேருமே கிளம்பிட்டோம், எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு கோவம் வந்துடும். எவ்வளோ நேரம் தான் கிளம்புவா, அப்படி எங்கே தான் கிளம்புற, இங்கே இருக்கிற பர்த்டே ஃபங்க்ஷன் போகிறதுக்கு இவ்வளோ நேரமாவா, கிளம்புவ சீக்கிரமாக கிளம்பி வரமாட்டியா, எவ்வளோ நேரம் நாங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அனு வந்து திட்டுவாங்க. அப்போ உடனே அவங்க கதை ஓப்பன் பண்ணி எட்டி பார்த்து, நான் ரெடி ஆகிட்டு தான் வருவேன், உனக்கு போகணுன்னு தோணுச்சுன்னா நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எப்பயாச்சும் வா, நானும் ஸ்ரீயும் போகிறேன் அப்படின்ட்டு அவங்களும் விட்டுட்டு போயிடுவாங்க. போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிடுவாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் போயிடுச்சு, உள்ள ரூம்குள்ளே போயிட்டு வேதா இருந்துட்டு, ரெடியாக கூட டைம் தர மாட்டேங்கிறா, இப்போவே இவ இப்படி பண்ணிகிட்ருக்கா, அப்படி என்ன தான் அங்கே போய் சீக்கிரமாக பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது வந்து இவங்களும் போகிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்களே, ஆனால் போயிருக்க மாட்டாங்க. அங்கே நிறைய கேம்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபுட்டு வேறு இருக்குது, ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் இருக்குது, போனால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ போய் சாப்பிடு, நான் வர லேட் ஆகும் அப்படின்னு அவங்க கற்றுவாங்க. அப்படி இல்லை வேதா, கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வந்தால் 3 பேருமே போகலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாது, வேணா வெயிட் பண்ணு, நானும் வரணும், நீ வெயிட் பண்ணம்மா தாயே, 1 மணி நேரம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ரெடி ஆகிட்டு வா, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருப்பாங்க. டியூடு சின்ன வந்துட்டு ஸ்ரீ இருந்துட்டு, டியூட் எனக்கு போர் அடிக்குது, நான் போகிறேன், அம்மா ரெடியானது எனக்கு கூப்பிடுறேங்க. டேய் நோ, 3 பேரும் சேர்ந்து தான் போகணும் அப்படி. டியூட் ப்ளீஸ் டியூடு நோ அப்படின்ட்டுருவாங்க அனு. இவங்களாம் ஒரே ஹோமில் தான் இருப்பாங்க, ஐ மீன் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வெளில வருவாங்க. அனு ஒரு வாட்டி அவங்களுக்காக சாரீ வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கே தெரியாமல் அந்த சாரீ எடுத்து கட்டிட்டு வருவாங்க இவங்க. அந்த சாரியில் சான்ஸே இல்லை, அவ்வளோ அழகாக இருப்பாங்க வேதா. அப்படியே அந்த அழகில் நம்மளுடைய அணு பிரமிச்சு போய் சிலை மாதிரி அப்படி நின்று அவங்கள அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுடுவாங்க. அப்படியே எதுவுமே பேசாமல் சாரி சரி பண்ணிட்டு வந்துட்டு, இப்போ ரெடி போகலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிம்பாங்க. போகலாமா அப்படிம்பாங்க. போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன போகலாமா வேணாமா, இங்கே இருக்கலாமா அப்படியே நிற்கிற அப்படிம்பாங்க. வேதா சூப்பராக இருக்கேப்பா. ஆமாம், இந்த சாரி உனக்கு தானே, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரூமில் புதுசாக பாக்ஸில் அப்படியே இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு எனக்கு தவிர நீ வேறு யாருக்கு வாங்கிட்டு வந்திருக்க போகிற, அப்படியே வேறு யாருக்கா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அது உனக்கு தான் வாங்கினேன் அப்படிம்பாங்க. ஆமாம், எனக்கு இது எப்போ வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ வந்துட்டு அவங்க தீபிகா கூட பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் சொல்லுவாங்க. வாவ், அப்போ வாங்கினியா, பட் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கேனா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. சூப்பராக இருக்கேன், எல்லாம் ஓகே, பட் ஒன்றே ஒன்று குறையுது அப்படிம்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு மை போட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு திஷ்டி சுற்றி கன்னத்துலேயும் உள்ளங்கால்லையும் வச்சு விடுவாங்க. கன்னத்தில் மீன்ஸ் காதுகிட்ட வச்சு விட்டு உள்ளங்கால்லையும் வச்சு விடுவாங்க. வச்சு விட்டு அவங்க கையை அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேஸ் கிட்ட எடுத்துகிட்டு போவாங்க, ரொமான்டிக் ஐ கான்டாக்டோட. அப்போ உடனே அவங்க இருந்துட்டு, அனு அப்படிம்பாங்க. காண்டாக்ட் தெரியும் இல்லையா, ஐஸ் காண்டாக்ட் தெரியும் இல்லையா, அனு அப்படிம்பாங்க. அப்போது அவங்க கான்சியஸ்க்கு வந்துட்டு இப்போ ஓகே,
பயங்கரமா இருக்க, சூப்பரா இருக்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, என் கண்ணே பட்டுடும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிஸ்டி எடுப்பாங்க. எடுத்துட்டு, "சூப்பரா இருக்க வேதா" அப்படிம்பாங்க. "ம். நீ செலக்ட் பண்ண சாரியாச்சே, நல்லா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஸ்ரீ இருந்துட்டு, "ஆமாம்மா, செம்ம அழகா இருக்கீங்கம்மா நீங்க" அப்படின்னு சொல்லுவான். "ம். சரி, ஓகே. இப்படியே இங்கே நிற்கலாமா? இல்லை ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வேதா இருந்துட்டு, "போலாமே" அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, போகும்போது அழகா பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து 3 பேரும் போவாங்க. ஸோ, அதில வந்து வேதாவுடைய கை 3 பேர் சேமா போவாங்க. இந்த பக்கம் வேதா, சென்டர்ல ஸ்ரீ, இந்த பக்கம் அனு. 3 பேர் இப்படி போவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்பப்போ பார்த்துக்கிட்டு கீழ போவாங்க. பேர் சூப்பரா இருக்கும். அந்த பேர் பார்க்கறதுக்கே அசந்து போயிடுவாங்க. அங்க கீழ நடந்து போகும்போது, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பேர பார்த்து வேதாவ பார்த்து, அந்த 3 பேர பார்க்கறதுக்கே அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். அங்க இருக்கிறவங்களே ஆச்சரியப்படுவாங்க. இவங்களுக்கு ஃபங்ஷனா? இல்ல வேற ஒருத்தவங்களுக்கு ஃபங்ஷனா? இவங்களுக்கு ஃபங்ஷன் ஆன மாரி இவங்க ரெடி ஆயிட்டு வராங்களே அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அவ்ளோ அழகா அவங்க ரெடி ஆகி வருவாங்க. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கரமா பார்த்துட்ருப்பாங்க. இவங்களும் போயிட்டு, அங்க போயிட்டு சாப்பிட்றது, அவங்களுக்கு விஷ் பண்ணுறது, பர்த்டே கிஃப்ட் குடுக்குறது, இதெல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அனுவோட கண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, வேற எங்கேயும் இல்லாம, ஸ்டில் வேதா மேல மட்டும் தான் இருக்கும். அப்படி அவங்கள ஆல்ரெடி ஒன் டைம் பார்த்தே சாரியில அசந்து போயிருக்காங்க. அதுலயும் இந்த சாரியில பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருப்பாங்க. ஸோ, அவங்களோட கண்ணு வேற எங்கேயும் பார்க்கவே பார்க்காது. ஒன்லி அவங்கள மட்டும் தான் பார்த்துட்ருக்கும். அந்த அளவுக்கு அவங்கள பார்த்துட்டே இருப்பாங்க அனு. இப்படி பார்த்துக்கிட்டே எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, ஒருத்தவங்களோட என்ட்ரி. ஒரு ஆட்டோ வந்து இறங்கும் அப்படியே சர்ருன்னு. வேற யாரும் இல்ல. அனுவோட அம்மா அண்ட் அப்பா இறங்கி வருவாங்க. அ உள்ள இறங்கி வந்ததும் இவங்கலாம் கீழ தானே ஃபங்ஷன்ல இருக்காங்க. இவங்க மாட்டும் இறங்கி அவங்க அம்மாவ கைய பிடிச்சு கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்ததும் வேதா இருந்துட்டு பார்த்துட்டு, "ஏய் அனு, அம்மா" அப்படிம்பாங்க. அவங்க அப்பாவ தான் இவங்களுக்கு தெரியாதுல்ல. அம்மா, அனு அம்மா" அப்படிம்பாங்க. இவங்க உடனே, "என்னது அம்மாவா?" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது, அம்மாவும் அவங்க அப்பாவும், "ஐயோ! அப்பா." இவங்க அம்மான்னு சொல்லுவாங்க. அவங்க, "ஐயோ! அப்பா" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி "என்ன அப்பாவா?" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. "ஆமா வேதா" அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டுருப்பாங்க. இவங்களும் கரெக்ட்டா உள்ள என்ட்ரி ஆவாங்க. அங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அப்ப பார்க்கும்போது தெரியும். உள்ள என்ட்ரி ஆவாங்க அவங்க அப்பா. வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா, அனுவ வந்து அடிக்க போற மாரி ரொம்ப ஸ்பீடா போய் அவங்க பக்கத்துல நின்னுகிட்டு, "என்ன அனு பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அப்பா அ அ அது 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 வந்து அப்பா அது வந்துப்பா" அப்படிம்பாங்க. "நீ என்ன பண்ணிட்டுருக்க? உடனே கிளம்பு என் கூட. இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் கூட நீ இருக்கக்கூடாது." "ஓ! நீ தான் அந்த மகாராணியா? ஆ? உனக்கு என் பொண்ணு தான் கிடைச்சாளா?" இந்த மாரியெல்லாம் அவங்க அப்பா வந்து பேசுவாரு. "அங்கிள் அது வந்து நீ பேசாத. நீ பேசவே பேசாத" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அனு இருந்துக்கிட்டு, "அப்பா ப்ளீஸ் எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. அனுகிட்ட பேசாதீங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன அனுகிட்ட பேச வச்சு வேதா கிட்ட பேசாதீங்க, என்கிட்ட பேசுங்கன்னு" அனு சொல்லுவாங்க. "ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அடிக்கிறதுக்கு போகும்போது, அவங்க அம்மா இருந்துக்கிட்டு குறுக்க வந்து, "என்னங்க?" அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகி உடனே அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்பதான் விஷயம் தெரிய வரும். தெரிய வந்ததும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் அங்க இருக்கிறவங்களெல்லாம், "அங்கிள் இதில என்ன தப்பு இருக்கு? இது ஒண்ணும் தப்பு கிடையாது" அப்படி சொல்லுவாங்க. "என்ன தப்பு? என்ன தப்பு கிடையாது? இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு தெரியுமா?" அப்படி சொல்லுவாங்க. "இவங்க 2 பேரும் நடந்து வரும்போதே எங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுச்சு அங்கிள்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பேர் வந்து செட் ஆயிருக்கும். "என்ன புரிஞ்சுச்சு? அவங்க 2 பேரும் கப்புல்ஸா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அதில என்ன அங்கிள் தப்பு இருக்கு?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இதெல்லாம் எங்க ஊர்ல யாரும் ஏத்துக்க மாட்டாங்க" அப்படி சொல்லுவாங்க. "ஊர்ல ஏன் அங்கிள் ஏத்துக்கணும்? நீங்க ஏத்துக்கோங்க. ஊர்ல ஏத்துக்கிறாங்களோ இல்லையோங்கிறதெல்லாம் கவலை இப்பலாம் கவர்மெண்ட்டே ஏத்துக்குச்சு அங்கிள். நீங்க ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க?" அப்படி இருக்கவங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட்டுக்கு வந்துருவாங்க. "இல்ல, இல்ல. நான் இத அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீங்க ஏன் அங்கிள் அக்செப்ட் பண்ணிக்கணும்? இது அவங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்க 2 பேரோட லைஃப். யாரு கூட யார் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க தான் சூஸ் பண்ணணும். இன்னார் கூட இருக்கணும், இன்னார் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க ஆள் கிடையாது அங்கிள். அவங்களோட விருப்பத்துக்கு யாருமே தலையிடக்கூடாது. கவர்மெண்ட்டோட ரூல் இது உங்களுக்கு தெரியாதா அங்கிள்? ஒன்ஸ் மேஜர் ஆயிட்டாங்கன்னா, அவங்க லைஃப்ல யார் வரணுங்கிறது சூஸ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதுவும் அவங்க ஒண்ணும் சின்ன பசங்க கிடையாது. ரொம்பவே மெச்சூர்ட் ஆனவங்க. அவங்களுக்கு தெரியும் லைஃப்ல யார் வரணும், யார் வரக்கூடாது அப்படிங்கிறது. "என்ன அங்கிள் இப்படியெல்லாம் பேசுறீங்கன்ட்டு" அங்க இருக்கிறவங்க ஒரு சில பேரு அனு வேதாவுடைய
ஆல்ரெடி அனு நிறைய பேர் கூட ஃப்ரெண்டாக இருக்காங்க இல்லையா? ஸோ அனுவோட ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க, அனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, வேதாவும் பார்த்துருக்காங்களே, வேதாவுக்கும் பிடிச்சவங்க, வேதாவை சப்போர்ட் பண்ணுறவங்க. ஸோ அவங்கள் வந்து இப்படி பேசுவாங்க. சிலர் வந்து வேதாவுக்கு அகேன்ஸ்ட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி அகேன்ஸ்ட் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். நீ என்ன பேசிகிட்டு இருக்க? இவ்வளோ கேவலமாவா இவங்கெல்லாம் இருக்காங்க? இதுக்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களான்னு அப்போ பேசும்போது அங்கே இருக்கிறவங்க மோஸ்ட்லி அங்கே இருக்கிறவங்க தான் பேசுவாங்க. அவங்க 2 பேர் பேச மாட்டாங்க. அங்கே இருக்கிறவங்கள அனுக்கு கொஞ்சம் அந்த ஷட்டில் பால் விளையாடும்போது ஒருத்தவங்க ஃப்ரெண்டானாங்க இல்லையா? அவங்க வந்து பேசுவாங்க. அங்கிள் நான் கேட்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க முன்னாடி நின்று பேசுவாங்க. என்ன நீ என்ன பேச போகிற? நீ எல்லாம் ஒரு ஆள் நீ பேச போகிற அப்படிங்க. அங்கிள் ப்ளீஸ் நான் கேட்குற ஒரு சில கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு எந்த விதத்துலையும் தடையாக இருக்க மாட்டோம் அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. சரி கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்குறேன் பதில் சொல்லுங்கள் அப்படி சொல்லுவாங்க. கேளு நான் சொல்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்கள் ஆன்ட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா? உங்களை பிடிச்சி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? இல்லை வீட்டில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. என்னம்மா எப்படியான கேட்குறேன்னு? நான் கேட்குற கேள்விக்கு சில கொஷின் சொன்னேன். ஸோ நீங்கள் அந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னோடய ஒய்ஃப் ரொம்ப பிடிக்கும். அவளைனா எனக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு அவர் அப்போ சொல்லுவார். இதை கேட்டதும் அவங்க அம்மாவுக்குமே ஷாக்கிங்காக இருக்கும், அனுவுக்குமே ஷாக் இருக்கும். ஏன்னா செம்ம ஹிட்லர் இவர். அதை கேட்டதும் நான் என்னோடய மனைவியை ரொம்ப லவ் பண்ணுறேன். அவள் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை, நானே இல்லை, அவள் இல்லைன்னா என் லைஃப் ஜீரோ, இன்றைக்கி நான் ஜீரோவாக தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு இருக்கேன்னா அதுக்கு காரணம் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே அங்கிள், நீங்கள் ஆன்ட்டியை இந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்க, இந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படிங்கிறது ஓகே எனக்கு புரியுது. உங்கள் பொண்ணை நீங்கள் ஊருக்காக வளர்த்தீங்களா? இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டு வளர்த்தீங்களா? அப்படின்னு சொல்லி. என்னோடய விருப்பப்பட்டு தாம்மா வளர்ந்தேன். அவள் ஒரு மகாராணி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, மகாராணியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. உங்கள் ஊரில் வந்து இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்க. உங்கள் ஊரில் எந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க? எங்கள் ஊரில் 12வதே பெருசாக யாரும் தாண்டினதில்லம்மா. காலேஜுக்கு போனாலும் உள்ளூருக்குள்ளேயே மேரேஜ் பண்ணி வச்சுருவோம். பெருசாக வெளியில் எந்த ஊருக்குமே வேலைக்கு மாதிரி அனுப்புனதில்லை. என் பொண்ணு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது உங்கள் பொண்ணு அங்கேருந்து இங்கே வந்து படிக்கிறா அப்படின்னா இது உங்கள் பொண்ணு மேலே நீங்கள் வச்ச பாசத்தினால இங்கே அமுச்சு வச்சிங்களா? இல்லை ஊருக்குள்ள இருக்கிறவங்க உங்களை எல்லோரும் பெருமையாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக அமுச்சு வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதனால் எங்கள் ஊரில் இருக்கவங்க எல்லாரையும் என்ன ஒரு மாதிரி பேசினாங்க. ஆனால் நான் தான் என் பொண்ணு அவள் நல்லா படிச்சிருக்கா, நல்லா முன்னேறுவா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஆசை, அவளோட ஆசை எனக்கு நிறைவேற்றணும். அவள் வந்து விருப்பப்பட்டா, அவள் விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக எங்கே வேணாலும் போய் வேலை பாரு, நல்லா இரு, ஹாப்பியாக இரு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, அவள் லைஃப்பில் படித்தது, வேலைக்கு போகணும், இப்படி எல்லாமே அவள் விருப்பப்படி விட்டீங்க. ஆனால் அவள் ஆசைப்பட்ட பர்சனை மட்டும் நீங்கள் சொல்கிற பர்சனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை அது அது ஒத்துக்க முடியாதும்மா அப்படி சொல்லுவாங்க. இது என்ன அங்கிள், ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸு, ஆசைப்பட்ட பொருள், சாப்பாடு, எல்லாமே நீங்கள் தருவீங்க. ஆனால் அவள் லைஃப்பில் ஆசைப்பட்ட பர்சனை மட்டும் நீங்கள் தரமாட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ வரைக்கும் அவள் ஆசைப்பட்டதை நீங்கள் எதுக்குமே நோ சொன்னது கிடையாது அங்கிள். ஃபர்ஸ்ட் டைம் அவள் ஆசைப்பட்டதை நீங்கள் நோ சொல்கிறீங்க. ஏன்னா அவளோட சூஸ் தப்பாக இருக்குது, அதனால தான் அப்படி சொல்லுவாங்க. அங்கிள், காதல்னாலே எல்லாருக்கும் தப்பாக தான் தெரியும். அப்படி இருக்கும்போது இங்கே பர்சனை நீங்கள் சொல்கிறீங்களா? இதுவே ஒரு பையனை சூஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் ஓகே சொல்லியிருப்பீங்க இல்லையா? அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அங்கிள்? அப்போவும் நீங்கள் அந்த பையன் என்ன காஸ்ட்டு, என்ன ஜாதி, எந்த மாதிரி பையன், அவன் குடும்பம் எப்படி, ஹை கிளாஸா, லோ கிளாஸா, அப்படி இப்படி எல்லாத்தையுமே பார்ப்பீங்கள்ல அங்கிள். எப்போ தான் நீங்கள் ஒரு பையன் பொண்ணு மட்டும் நீங்கள் காதலை உடனே அக்செப்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லவே இல்லைல்ல அங்கிள். அதுக்குமே என்ன சொல்லுவீங்க, ஊரில் இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படி தானே சொல்லுவீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தாம்மா, நான் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி எப்படிம்மா குடும்பம், அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா அப்படி சொல்லுவாங்க. இதில் என்ன அங்கிள் இருக்குது? உங்கள் பொண்ணு ஹாப்பியாக வாழணும்னு ஆசைப்பட்றீங்களா? இல்லை அவள் லைஃப்பில் சந்தோஷமாக இல்லாமல் கடமையேன்னு வாழணும்னு ஆசைப்பட்றீங்களா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ என் பொண்ணு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படி சொல்லுவாங்க. உங்கள் பொண்ணோட சந்தோஷமே வேதா கூட வாழ்கிறது தான். அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. வேதா அந்த குட்டி பையன், இவங்க 3 பேர் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம். அதை விட உங்களுக்கு என்ன வேணும்? 2 பேர் சேர்றது தானே அங்கிள் ஒரு குடும்பமே. அதான் அவங்க 2 பேர் இருக்காங்களே, அவங்க அன்பை பரிமாறிப்பாங்க, ஆசையை பரிமாறிப்பாங்க, அவங்களோட சந்தோஷத்தை பரிமாறிப்பாங்க, அவங்களோட துக்கத்தை பரிமாறிப்பாங்க. இப்படி எல்லாமே அவங்க பரிமாறிக்கும் போது உங்களுக்கு என்ன அங்கிள் ப்ராப்ளம்? அவங்க எப்போவுமே ஹாப்பியாக தானே இருப்பாங்க. அதில் என்ன இஷ்யூ இருக்குது? ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் அப்போ அடிக்கிறான், இப்போ அடிக்கிறான், கொடுமை பண்ணுறான், இப்படி நிறைய இருக்கும். நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்கலன்னா அதுவும் உங்கள் பொண்ணை தான் குறை சொல்லுவாங்க. மேபி பிறக்குது பிறக்கலங்கிறது செகண்ட் பர்சன்.
பட் இப்போது யாரை குறை சொல்லுவாங்க? அவங்கள தான் குறை சொல்லுவாங்க. உங்கள் பொண்ணு ரைட்டாக இருந்தாலும் உங்கள் பொண்ணை தான் குறை சொல்லுவாங்க. தப்பாக இருந்தாலும் உங்கள் பொண்ணை தான் குறை சொல்லுவாங்க. ஒரு ஆணை வந்து எப்பவும் குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்களும் ஒரு ஆண். அதனால் அப்படி தான் சொல்லுவீங்க அங்கிள். எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் ஆணுக்கு தானே பண்ணுவீங்க, பெண்ணுக்கு பண்ண மாட்டீங்களே அங்கிள். நான் அதுக்காக எல்லா ஆண்களும் தப்புன்னு சொல்ல, எல்லா பெண்களும் தப்பு சொல்ல. 50 ஆண்களும் சரியில்ல, 50 பொண்ணுங்களும் சரியில்ல அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக இவங்க 2 பேரையும் பிரிக்கணுங்கிறது எந்த விதத்திலும் கரெக்ட் கிடையாது அங்கிள். இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசைப்படுறாங்க, விரும்புகிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை விட காதலுக்கு வேறு என்ன அங்கிள் முக்கியம்? ஒரு பர்சனுக்கு என்ன வேணும்? ஒரு பர்சனை நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அது ஏன்? அவங்களுக்கு ஒரு துணை வேணும், லைஃப் லாங் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுனால தானே. அதுதான் வேதாவுக்கு அணு இருக்கா, அணுவுக்கு வேதா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருக்கும் ஸ்ரீ இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணு. இது எல்லாம் பேசுனது கேட்டுட்டு அவர் சைலண்ட்டாக இருப்பார். இங்கே பாருங்கள் அங்கிள், நல்லா யோசிங்க. ஒருத்தவங்களோட லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர, அவங்க யார் கூட இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அவங்க யார் கூட இருந்தாலும் ஹாப்பியாக தானே இருக்காங்க அங்கிள். அப்புறம் என்ன? அவங்களோட ஹாப்பினஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும்போது, அவங்களோட லைஃப்பில் ஒரு பர்சனை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க நேசித்ததுனாலையும் அந்த பர்சன் கூட மட்டும்தான் அவங்களால ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள தவிர வேறு எந்த பர்சன் கூடயும் அவங்களால ஹாப்பியாக இருக்க முடியாது பை த ஹார்ட்ஃபுல்லாக. நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அவங்க இருப்பாங்களே தவிர, மற்றபடி எதுக்காகவும் அவங்களால ஹாப்பியாக இருக்க முடியாது. நடிப்பாங்களே தவிர சீரியஸ்லி உங்கள் பொண்ணு ஹாப்பியாக இருக்க மாட்டா. இப்போ 2 பேரும் அவங்க ஃபேஸில் இருக்கிற ஸ்மைல், நீங்கள் நினைக்கிற ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவள் லைஃப்பில் அந்த ஸ்மெல் டோட்டலாக பர்மனெண்ட்டாக மறைஞ்சிடும் அங்கிள். இதுக்கு மேலே உங்களோட விருப்பம் அங்கிள். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நிறைய பேசுவாள். மேபி அந்த பொண்ணும் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி பார்த்துருக்கலாம், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துருக்கலாம். இப்படி இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க வந்து தான் லைஃப்பில் நடந்தால் மட்டும்தான் அது அனுபவம் அப்படின்னு நினைக்கிறது இஸ் நாட் கரெக்ட். நமக்கு பிடிச்சவங்களோ இல்லை நம்ம பார்க்குறவங்களோ அவங்க லைஃப்பில் நடக்கிறத நம்ம கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணி பார்த்தா அதுவும் நமக்கு ஒரு அனுபவம் தான். மேபி அந்த பொண்ணு அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் கிடச்சிருக்கலாம். அதனால இவங்க அவ்வளோ பேசினதுக்கப்புறம் அவங்க அப்பா யோசிப்பார். யோசிச்சுட்டு அவங்க அம்மாவை வந்து, அவங்க சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லைங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நானும் இங்கே கொஞ்ச நாள் இருந்து பார்த்துருக்கேன். அவங்க 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம பொண்ணோட சந்தோஷம் தாங்க நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க அப்பா கேட்டுட்டு ஓகே. பட் இவங்க ஓகே, நோ ப்ராப்ளம். அதான் ஒரு பையனும் இருக்கான். இவங்க 2 பேரும் ஃபேமிலியாக இருப்பாங்க. அந்த பையன் இவங்கள பார்த்துப்பான். எனக்கு ஓகேம்மா, நோ ப்ராப்ளம். மற்றத நான் பார்த்துக்கிறேன். ஊரில் எவன் என்ன பேசினாலும் நான் பேசிக்கிறேன். என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒத்துப்பார் ஃபைனலி. ஆக்சுவலி ஒரு சிலர் வந்து பேசுகிறத கேட்பாங்க, ஒத்துப்பாங்க, ரியலைஸ் பண்ணுவாங்க. மேபி அவர் பார்க்குறதுக்கு ஹிட்லராக இருந்திருக்கலாம். உள்ளுக்குள்ளே அவருக்குன்னு ஒரு ஆசைகள் நிறைய இருக்கும். ஒவ்வொரு பர்சனோட லைஃப்லேயும் ஒவ்வொரு விதமான ஆசைகள், எதிர்பார்ப்புகள் இப்படி நிறைய ஒவ்வொருத்தரோட லைஃப்ல இருக்கும். மேபி அவரோட லைஃப்லேயும் நடந்தது, பார்த்தது, சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எப்படி என்னென்னு அவர் ரியலைஸ் பண்ணியிருக்கலாம். மேபி இந்த பொண்ணெல்லாம் அந்த மாதிரி அவங்க கூட இருக்கிறவங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணதும் உடனே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அணுவையும் வேதாவையும் கூப்பிட்டு ஹேக் பண்ணிக்கிட்டு அந்த குட்டி பையனையும் தூக்கி ஒரு கிஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என் பேர் ஸ்ரீ அப்படிம்பாங்க. ஸ்ரீகண்ணா, நான் யார் தெரியுமா அப்படிம்பாங்க. அப்படின்னு சொல்லுவான். பயப்படாத கண்ணா அப்படி சொல்லுவாங்க. தாத்தா அப்படிம்பா. ஏன்னா ஆல்ரெடி அவன் ஃபிக்ஸ் ஆகிட்டான். அவங்க அம்மா வந்து பாட்டி அப்படிங்கிறதுல ஃபிக்ஸ் ஆகிட்டான். அவங்க அம்மா பார்ப்போம், அவங்க அம்மா திரும்பி பார்ப்பாங்க. அவங்களும் ஒரு கண்ணாசிவு குடிப்பாங்க. அவங்க கூட நல்லா அட்டாச் ஆகிடுவாங்க. ஸோ அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் ஜாயின் ஆகி அந்த பர்த்டே ஃபங்க்ஷனே நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. இவங்களும் 2 பேரும் சேர்ந்துமே அவங்க அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவங்க காலில் விழுந்து அங்கேயே பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு, ஸோ அந்த ஃபேமிலியே செம்மையாக அந்த பர்த்டே ஃபங்க்ஷனை சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனதும் அவங்க அப்பா அம்மாவுக்கு அகைன் இவங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்ஸ் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் எப்போவுமே இப்படி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சிங்கிள் ரூம் மாதிரி தானே இருக்கும். ஹாலு, ஒரு பெட்ரூம் இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ இங்கே அவங்களால கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால இங்கே வந்து அவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, நான் ஃபஸ்ட்டு பால்கனியில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்துட்டு இல்லைப்பா, வேதாவோடைய வீடு ஃப்ரீயாக தான் இருக்குது, நாங்கள் அங்கே போகிறோம், வேதாவும் பையனும் அங்கே இருப்பாங்க, நாம் இங்கே இருக்கலாம்ப்பா அப்படி சொல்லுவாங்க. ஏன் அவங்க தனியாக போய் இருக்கணும், நீ அவங்க கூட போயிருமா அப்படின்னு சொல்லுவாங்க.
பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? இத கேட்டதும் அனுவுக்கும், வேதாவுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். டூட் டியூட் என் வீட்டுக்கு நம்மலாம் அங்க போய் தூங்கலாம். பாட்டி, தாத்தா இங்க தூங்கட்டும். ஆனா நான் உங்க கூட வரல டூட்" அப்படின்றுவேன். "ஏன்டா?" அப்படின்னு கேட்பாங்க. "நான் தாத்தா, பாட்டி கூட தூங்க போறேன். பாட்டிய நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் பாட்டி கூட தான் தூங்குவேன்" அப்படின்னு சொல்லுவான். "டேய் அம்மாடா, உங்க அம்மாவ மிஸ் பண்ணுவடா. உங்க அம்மா கூட தூங்கலன்னா உனக்கு தூக்கம் வருமா?" "அதெல்லாம் வரும் டியூட். எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நான் தூங்குவேன் டியூட்" அப்படி சொல்லுவான். "பார்த்துடா" அப்படிம்பாங்க. "அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல டூட். நான் பாட்டி கூட நல்லாவே கம்ஃபர்டபுளா இருப்பேன்" அப்படின்னு சொல்லுவான். உடனே அவங்க இருந்துட்டு, "இல்ல வேணாம்" அப்படிம்பாங்க வேதா. உடனே அவங்க அம்மா அப்பா இருந்துட்டு, "இல்ல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன். நீங்க போய் அங்க ரெஸ்ட் எடுங்க." கீழயே சாப்பிட்டு வந்துருவாங்க. "நீங்க போய் இங்க ரெஸ்ட் எடுங்க. பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க ஃபேமிலி எல்லாம் ஜாயின் பண்ணி ரொம்ப ஹாப்பியா அவங்க 2 பேரையும் இவங்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதுக்கப்புறம் ஊர்ல என்ன நடந்தாலும், என்ன பேசினாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு இவங்களும் வந்துருவாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 2 பேர்கிட்டயும் சொல்லிட்டு, அங்க அவங்க அந்த வேதாவோட வீட்டுக்கு போவாங்க. ஸோ அங்க போனா என்ன, 2 பேரும் நார்மலா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. "நான் ரொம்ப பயந்துட்டுருந்தேன். எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரோ! ரொம்ப டைம் எடுக்குமோ! ஒரு 2, 3 மந்த்ஸ் ஆகும்னு நெனச்சேன். பட் இவ்ளோ சீக்கிரம் எப்படி முடிஞ்சுச்சுன்னு தெரியல" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேபி அம்மா கரெக்டான டைம் பார்த்து பேசியிருப்பாங்க. அவரு அப்போதைக்கு ஒத்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ வந்து இந்த மாரி ரியாக்ட் ஆயிருப்பாரு. ஃபர்ஸ்ட்டு அம்மாகிட்ட ஒத்துக்கிற மாரி இருந்திருப்பாரு. இங்க வந்து ரியாக்ட் ஆனது இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம சொன்னத கேட்டுட்டு, மேபி அக்செப்ட் பண்ணியிருக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. கரெக்ட்டு தான் வேதா, கரெக்ட்டா தான் சொன்னேன். பட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அம்மா, அப்பா அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படி சொன்னாங்க. அப்போ உடனே வேதா வந்துட்டு, "ரொம்ப தேங்க்ஸ். நீ என்னோட லைஃப்ல வந்ததுக்கு. நான் உனக்கு என்ன நன்றி கடன் படப்போறேன்னே தெரியல. உன்ன மாரி ஒரு பெர்சன் என் லைஃப்ல கிடைச்சதுக்கு. ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். அதனால தான் நீ என் லைஃப்ல கிடைச்சிருக்க" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க இருந்துட்டு, "அந்த மாரியெல்லாம் எதுவும் இல்ல. நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். நீ என்னோட லைஃப்ல கிடைக்கிறதுக்கு. இந்த மாரி அழகான ஒரு அன்பான மனைவி எனக்கு கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும். ஒரு பார்ட்னர் கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா 2 பேரும் பேசிட்டு, ஸோ அந்த இடத்துல ஒரு சின்னதா இல்ல பெருசாவே ஒரு ரொமான்ஸ் ஆல்ரெடி அவங்க சாரில இருக்காங்க இல்லையா? இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம ரொம்ப ஹாப்பியா ஜாலியா ரொம்ப 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கைய அகைன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ தென் அவ்வளோதான். அவங்க லைஃப்ல எல்லாருமே ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க. அப்பப்போ அவங்க அப்பா, அம்மா வந்து லீவு கிடைக்கும்போது, டைம் கிடைக்கும்போது இங்க வந்துட்டு கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிட்டு போவாங்க. ஸோ இதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து கொஞ்சம் பெரிய வீடா எடுத்து தனியா ஸ்டே பண்ணி, அங்க ஸ்கூலுக்கு அவன் வந்து ஸ்கூலுக்கு போவான். இவங்க வந்து அகைன் இவங்களோட கரியர் பார்ப்பாங்க. இவங்க இவங்களோட கரியர் பார்த்துட்டு, நார்மலா அவங்களோட ஒர்க் பார்த்துட்டு, அவங்க கரியர பார்த்துட்டு இவங்க இருப்பாங்க. அவங்க அப்பா, அம்மா ஊருக்கு போவாங்க, வருவாங்க. அப்பப்போ இவங்க ஃபேமிலி கூட ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டுருப்பாங்க. இவங்க லைஃப்ப ரொம்பவே ஃபேமிலி சப்போர்ட்டோட, ஃபேமிலியோட சம்மதத்தோட 2 பேருமே லைஃப்ப ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டுருப்பாங்க அவங்களோட வாழ்க்கைய. நாமளும் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் சாக்ரிஃபைஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்கோம். லைஃப் அப்படின்னா சம்திங் சில சாக்ரிஃபைஸ் கண்டிப்பா இருக்கும். நம்ம லைஃப்ல யார் எப்போ வருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்காக ஆல்ரெடி ஒரு லைஃப்ல நம்ம இருக்கீங்க அப்படின்னா, அந்த லைஃப்ப விடக்கூடாது. அது ரொம்ப தப்பு. ஏன்னா அந்த லைஃப் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத லைஃபா இருக்கலாம். பட் ஆப்போசிட் பெர்சனுக்கு பிடிச்ச லைஃபா இருக்கலாம். ஸோ 2மே எதுவுமே எப்போவுமே டபுள் சைடு போத் சைட்ல இருந்தும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. லைஃப்ல எது நடந்தாலும் நன்மைக்கே. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நல்லதாவே இருக்கும் எல்லாருக்குமே நாம என்ன நினைக்கிறோமோ, அதுக்கு தகுந்த மாரி தான் எல்லாமே நடக்கும். நீ நல்லது நினைச்சா, நல்லது தான் நடக்கும். அதுக்காக நான் நல்லது நினைக்கிறேன், நடக்கிறதெல்லாம் கெட்டதா தான் நடக்குது அப்படின்னு சொல்லாதீங்க. அதுவும் நல்லது தான். நீங்க பார்க்குற கண்ணோட்டத்துல அது உங்களுக்கு கெட்டதா தெரியுது. ஸோ கெட்டதையும் நீங்க நல்ல விதமா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கெட்டதும் உங்களுக்கு நல்லதா மாறிடும். கெட்டது அப்படின்னு எதையும் பார்க்காதீங்க. எல்லாமே நம்ம லைஃப்ல நடக்கிறது எல்லாமே ஒரு நல்லது தான். ஏன்னா, நம்ம லைஃப்ல ஒண்ணு நடந்தா மட்டும் தான், அது என்ன நமக்கு தெரியும். அது என்ன நமக்கு புரியும். அப்பதான் அந்த லைஃப்ல நம்ம எப்படி முன்னேறலாம், எப்படி வரலாம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க முடியும். பட் அனு அண்ட் வேதாவோட லைஃப்ல அவங்க அப்பா, அம்மா இஸ் வெரி கிரேட். அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம இப்போ நார்மல் பெர்சன்ல எத்தன பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியாது. மேபி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா, இப்போ நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துருச்சு. கவர்மெண்ட்டே இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி நெறைய ரூல்ஸ் வந்துருச்சு. ஸோ, அது ஒண்ணும் ப்ராப்ளமா இருக்காது. பட் ஒரே ஒரு விஷயம், உங்க லைஃப்ல ஒரு பெர்சன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா,
அந்த பர்சனை எந்த ஒரு ரீசனுக்காகவும் நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க. மேபி உங்களுக்கே பிடிக்கலன்னா அது எதுவும் பண்ண முடியாது, அது வேறு விஷயம். இன்னாருக்காக வேறொருத்தங்க சொல்கிறாங்க, அவங்க அதை சொல்கிறாங்க, அதுக்காக ப்ளீஸ் விடாதீங்க. உங்களோட லைஃப் நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு ஓகே அப்படின்னா அந்த லைஃப் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். போராட்டம் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நீ சிங்கிளாக இருந்தாலும் போராடணும். அதாவது மென் அண்டு விமன் அப்படி மேரேஜ் பண்ணாலும் போராடணும். உமன் அண்ட் உமன் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் போராடணும். வாழ்க்கை நீ ஒரு மனுஷனாக மட்டும் இல்லை, ஒரு உயிரினமாக பிறந்துட்டாலே கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் ஒரு போராட்டம் இருக்கும். நீங்களும் போராடி தான் ஆகணும். ஆசைப்பட்டால் பத்தாது. ஆசைப்படுறதுக்கு நீ ஃபிக்ஸ் ஆகிட்ட, நான் இது மேலே ஆசை வச்சுருக்கேன், நான் இது மேலே உயிராக இருக்கேன் அப்படின்னா அந்த உயிரை உனக்காக நீ தக்க வச்சுக்கிறதுக்கு உன் சைட்லேருந்து நீ என்ன பண்ணியிருக்க அப்படிங்கிறது நீ பார்க்கணும். அதுக்காக எஃபர்ட் போடணும். அது என்ன பண்ணால் ஏது பண்ணால் அது நமக்கு கிடைக்குமோ அதை நீங்கள் தான் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய ஆசைக்கு வேறொருத்தவங்க இங்கே எஃபர்ட் போட முடியாது. உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் தான் எஃபர்ட் போடணும். நீங்கள் என்னவா ஆகணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு அது வேணும்னா அதுக்காக நீங்கள் தான் அடம் பிடிக்கணும். நீங்கள் தான் எல்லாத்துக்கும் நிற்கணும். எது வந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் துணிஞ்சு நிற்கணும். நீங்கள் துணியாத வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே வராது. நீங்கள் ஒரு பிரச்சனையை பார்த்து பயந்தீங்கன்னா அந்த பிரச்சனை இன்னும் உங்களுக்கு 10 மடங்கு அதிகமாகுமே தவிர அது குறையாது. அதுவே நீங்கள் அந்த பிரச்சனையை பார்த்து எதிர்த்து நின்னீங்கன்னா, இல்லை எனக்கு வேணும் அப்படிங்கிறது கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, ஒருத்தங்கள சொல்ல போத் பர்சன் உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு பர்சனை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா போத் பர்சனும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும். என்ன நடந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன், நீ என்னை விடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருந்து வேறொருத்தருக்காக நீங்கள் பிரியிறீங்கன்னா இட்ஸ் நாட் கரெக்ட். அந்த மாதிரி லைஃப்பில் பர்சனை சூஸ் பண்ணாதீங்க. இட்ஸ் பெட்டர். இல்லை நீங்கள் 2 பேருமே கரெக்டாக இருக்கீங்கன்னா உங்களோட லைஃப்க்காக நீங்கள் போராடுங்க. அது ரொம்ப நல்லது. அதுதான் கரெக்டு. அடுத்தவங்களுக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாக்காக அப்பாக்காக சம்திங் பிரிஞ்சிடுறாங்க. இப்போல்லாம் அம்மா அப்பாக்கள் பிரிக்கிறது இல்லை, காதலை அவங்களே பிரிஞ்சிடுறாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் அதுக்காக நீங்கள் சூஸ் பண்ண பர்சன் எல்லாம் ராங்கான பர்சனா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை அவங்க மூலயமா தெரியப்படுத்திருக்கு. அவங்க மூலியம் மட்டும்தான் உங்களால் அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால மட்டும்தான் அந்த பர்சனை உங்கள் லைஃபுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த வேர்ல்டில், அதாவது இந்த உலகத்தில் ரீசன் இல்லாமல் எதுவுமே நடக்காது. பிகாஸ் காட் இருக்கார் நான் நம்புகிறேன். இயற்கை கண்டிப்பாக நம்மளை தேடி ஒரு விஷயம் கொண்டுட்டு போகுதுன்னா கண்டிப்பாக அதுக்கு இயற்கையோட சப்போர்ட் இருக்கும். ஸோ அதே சப்போர்ட்டிவோட உங்களோட லைஃப்பை நீங்கள் மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இழந்ததை நினச்சி எப்பவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால இழந்தது எப்பவும் திரும்பி வரப்போகிறது கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் ஹாப்பியாக எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு எப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் லைஃப்பில் இல்லை அப்படின்னா அது கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். உங்களோட முயற்சி தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கும். உங்கள் லைஃபாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். அதுக்காக வேறு யாரும் முயற்சி பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக முடிக்கும், சூப்பராகவே இருக்கும். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். அண்டு நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஆஃப்டர் டியூஸ்டே ஆர் வெனஸ்டே நான் உங்களுக்கு புது ஸ்டோரியோட போடுறேன். இந்த ஸ்டோரி இப்போ வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் ஃபீட்பேக்கில் மறக்காமல் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சேம் டைலாக் தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் இந்த ஸ்டோரியோட எண்டு இது. இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எந்த மாதிரி ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் இன்றைக்கி பார்க்குறேனோ இல்லையோ, பார்க்கும்போது நான் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் உங்களுடைய ஃபீலிங்ஸ், உங்களோட தாட், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுங்கிறத மறக்காமல் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பொங்கல் செலிப்ரேஷன் வருது, நான் பொங்கலுக்கு வந்துடுவேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ ஸ்டோரி கேட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.